நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:33. ஈரான் இஸ்ரேல் இந்த போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கி அளிக்கின்ற இந்த போரிலே ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறதா என்றால் ஓங்கி இருக்கிறது. ஆனால் தெஹ்ரான் போன்ற இடங்களில் மிக முக்கியமான பல இடங்களில் தாக்குதல்கள், ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. ஏனைய நாடுகள் இதனை கூட்டு சேரவில்லை. மற்ற நாடுகள் அங்கிருந்து விலகி இருக்கின்றன. இப்ப பிரான்ஸ் சொல்கிறது, ஓகே, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நேரடியாக யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று. இத்தாலி சொல்கிறது, நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம், நேரடியாக யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று. ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் துருக்கி நேட்டோ நாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரான் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறல்ல, நேட்டோ நாடுகளையும் இதற்குள் இழுப்பதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கர்ண கடூரமான தாக்குதல் வேவுகளை, அலைகளை ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் மீது தாக்கிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்களை ஜெருசலேம் போஸ்ட் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றா எவ்வளவு கண்டு மறைக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. தற்பொழுது ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த 13 நாட்கள் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேல் பரவலான அழிவை சந்தித்திருக்கிறது. இதுல 915 இடங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் டெல்-அவிவில் மட்டும் 4609 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று ஜெருசலேம் போஸ்ட் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 205 பேர் காயமடைந்ததால் தலைநகரிலே டெல்-அவிவில் சமூக வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. மேலும் தப்பிக்க முயன்று பென்குரியன் விமான நிலையத்தில் குடிமக்கள், பொதுமக்கள் குவிந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெருசலேம் போஸ்ட் போட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் இந்த 13 நாள் பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதல்கள் டெல்-அவிவ் மற்றும் பிற நகரங்களில் கடுமையான அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பேரழிவினுடைய அளவை அதிகாரப்பூர்வ சேத பதிவுகள் காட்டுகின்றன. தற்பொழுதுதான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஜெருசலேம் போஸ்டின் கூற்றுப்படி ஏவுகணை தாக்குதல்களால் 9115 இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டெல்-அவிவ் மட்டும் 4609 இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் தற்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறது. அரசாங்க தகவல் அறிக்கைகளின்படி 6586 கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 1485 வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 1044 வீடுகள் மற்றும் பல்வேறு இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. டெல்-அவிவின் 4609 சேதமடைந்த சம்பவங்களுக்கு அப்பால் பெய்த் மற்றும் ஷெமெஸ் மற்றும் பீர்ஷபா போன்ற இடங்களில் 3664 இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஜெருசலேமில் 181 இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஐக்கர் பகுதியில் 494 இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. டைபீரியாஸில் 167 இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இஸ்ரேல் முழுவதிலும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவெனில், இஸ்ரேலினுடைய அயன்டோம் மற்றும் ஏவுகணை தடுப்பான்கள் வேலை செய்ய இல்லை. ஏனென்றால் ஈரானுடைய ஏவுகணைகள் கொத்துக்குண்டுகளை தாங்கி வருவதால் அது சிதறி போகும் பொழுது எதை தாக்குவது, எதை நிறுத்துவது என்பது தெரியாமல் ஏவுகணை மறைப்பான்கள் தடுமாறுகின்ற ஒரு நிலைமையை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏவுகணைகள் தாக்க தொடங்கிய பிறகுதான் சைரன்கள் ஒலிக்கின்றன. அதாவது முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் செயலிழந்து விட்டன என்று சமூக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு மட்டும் ஒரே இரவில் 3 அலை ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 205 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்-அவிவ் போன்ற இடங்கள்ல நகரம் முழுவதிலும் பற்றி எறிகிறது. பிப்ரவரி 28 முதல் மொத்தம் 2557 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 84 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் என்று ஜெருசலேம் போஸ்ட் சொல்கிறது. காயமடைந்தவர்களில் பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினரும் அடங்குவார்கள். ஈரானிய இராணுவ கூற்றுகளின்படி கடற்படை மற்றும் உளவுத்துறை வசதிகளை, அந்த இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பரவலான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்ப சமூக ஊடக பதிவுகள் காட்டுகின்றன,
டெல்-அவிவின் கடைகள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. பொது வாழ்க்கை முழுவதுமாக ஸ்தம்பிதமாயிருக்கிறது. குடியிருப்பாளர்கள் தங்கள் நாடு ஏவுகணைகளுடைய ஒரு சோதனை களமாக மாறிவிட்டதாக புகார் சொல்கின்றார்கள். நெதன்யாகு அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். கடுமையான ஊடக தணிக்கை அழிவு பற்றிய தகவல்களை மட்டுமே கொண்டிருக்கிறது. கடுமையான ஊடக தணிக்கை காரணமாக அழிவு பற்றிய தகவல்கள் வெளிவராமல் அவர்கள் இறுக்கமாக பாதுகாக்கின்றார்கள். இப்ப மூலோபாய தளங்கள், முக்கியமாக இராணுவ தளங்கள், விமான தளங்கள், விமான நிலையங்கள், இராணுவ முகாம்கள் மற்றும் இப்ப அணுகுண்டுகளை தயாரிக்கின்ற இடங்கள், இந்த இடங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகள் தாக்குகின்றன. ஆகவே பென்குரியன் விமான நிலையத்தில் மக்கள் குவிந்து போயிருக்கிறார்கள். நாட்டை விட்டு வெளியேற விரும்புகின்ற அவநம்பிக்கையான இஸ்ரேலியர்கள் அங்கு ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். தங்களை எவ்வாறாவது வெளியில அனுப்புங்க என்று சொல்லி போராட்டத்தை நடத்துகின்றார்கள். விமானங்களை இறக்க முடியவில்லை. 100 பயணிகளுக்கு மட்டுமே ஒரு விமானத்தில் போகக்கூடியதாக இருக்கிறது. மேலும் சில விமானங்களில் 200 பயணிகளை அவர்கள் அனுமதிக்கிறார்கள். டிக்கெட் வைத்திருப்பவர்கள் கூட அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிறார்கள். பிப்ரவரி 28 அன்று ஆரம்பித்த ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகள், இஸ்ரேல் மீதான பழிவாங்கும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதில் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி உட்பட 1300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சொத்துக்களை வைத்திருக்கும் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் 3200 ஏவுகணை மற்றும் UAV தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இப்பொழுது தாக்குதல்கள் குறைவதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேலும் ஈரானில் அமெரிக்காவும் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றன. தரைவழி தாக்குதல் நடத்த முயற்சித்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரானுடைய கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. வளைகுடாவினுடைய பதட்டத்தை மேலும் மேலும் மோசமடைய செய்திருக்கிறது அமெரிக்கா. ஈரானுடைய மொத்த மசகு எண்ணெயினுடைய ஏற்றுமதி பெரும்பகுதி இந்த ஈரானுடைய கார்க் தீவு வழியாகத்தான் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த தளத்தில் ஏற்பட்ட சேதம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது சரமாரியான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இப்ப ஈரானுடைய வங்கிகள் மற்றும் முக்கியமான பொருளாதார தளங்களை அடித்ததன் பிறகும் ஈரானுடைய ஏற்றுமதி, மசகு எண்ணெய் ஏற்றுமதியினுடைய முக்கியமான இடம் கார்க் தீவு, அதை அடித்ததன் பிறகும் இப்பொழுது ஈரான் முடிவெடுத்து விட்டது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவோம் என்று. தாக்குதல்களை தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது. இப்ப டெல்-அவிவ 2 வாரத்துக்குள்ள இஸ்ரேல ஒரு முடிவு எடுக்காவிட்டால் இஸ்ரேல் ஈரானை அழிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அதற்கான காரணம் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். வளைகுடா மோதல் தொடர்பில் ஜனாதிபதி ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தம் வரும் என்றார், ஈரானை முடித்து விட்டோம் என்றார். பிறகு சொல்றார் போர் எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியாது என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது சொல்கிறார்கள். ஆனா ஈரான் தலைவர்களுக்கு $10 லட்சம் ஒரு தலைக்கு அவர் நிர்ணயித்திருக்கின்றார் அவரை பிடித்து தருவதற்கு. ஆனால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தெருக்களில் அவர்கள் மக்களோடு மக்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹோமோஸ் நீரிணையை ஈரான் முடக்கி இருக்கிறது. கப்பல்கள் போக வேண்டும் என்றால் சீன யுவானிலே கட்டணம் செலுத்த வேண்டும் என்று ஈரான் சொல்கிறது. இது அமெரிக்க டாலருக்கு விழப்போகின்ற மிகப்பெரிய அடியாகவே பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த யுத்தத்துல வின் பண்ண முடியாமல் போய்விடுமோ என்கின்ற மிகப்பெரிய ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. அது 2 பேருடைய மேதாவித்தனத்தையும் பெரியண்ணன் தனத்தையும் இல்லாமலாக்கிவிடும் உலகத்தில் என்கின்ற அச்சம் இருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர்க்கப்பல்களை வைத்திருப்பது மிகப்பெரிய செலவான ஒரு விஷயம். இழப்புகள் ஏற்படுகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவை நம்பியிருந்த நாடுகள் ஈரானை திருப்பி தாக்க தயங்கிய நிலையிலும்
தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அடுத்து என்ன செய்யலாம் என்று தற்பொழுது வளைகுடா நாடுகள் யோசித்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவை நம்புறதா, ரஷ்யாவை நம்புறதா என்கின்ற பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா இதற்குள் சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் தருகின்றோம், மலிவு விலையில் பெட்ரோல் தருகின்றோம், எண்ணெய் தருகின்றோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனாலும் கூட இப்ப இருக்கின்ற விலையில் தான் கிட்டத்தட்ட $150 தான் பெட்ரோல் தருவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $200 வரை போகக்கூடிய பெரிய ஆபத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவினுடைய எண்ணெய் கையிருப்பில் சேமிச்சு வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் சந்தைக்கு விடும்படி ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். உலக சந்தையில எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த வேண்டும், எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படுற தடைகளை சமாளிக்க வேண்டும். ஆகவே மத்திய கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள பதட்டம் உலகளாவில் இப்ப எண்ணெய் போக்குவரத்தில் மிகப்பெரிய சிக்கலை, அபாயத்தை ஏற்படுத்துகிறது. ட்ரம்ப், நெதன்யாகு இந்த 2 பேராலையும் உலகளாவிய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இப்ப துபாயை நம்பி சென்ற முதலீட்டாளர்கள் திரும்பி வருகின்றார்கள். வெளிநாட்டு பணியாளர்கள் குடும்பங்கள் திரும்பி வருகின்றன. எப்ப இந்த சூழ்நிலை சரியாகும் என்று முதலீட்டாளர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள், மத்திய கிழக்கிலிருந்து வெளியேறுகின்றார்கள். அமெரிக்கா எடுத்த இந்த போர் நடவடிக்கை மிக மோசமானது என்று பல நாடுகள் உணர்ந்திருக்கின்றன. அடுத்தடுத்த மாதங்களில் பொருளாதார சீரழிவு உலகத்தையே உலுக்கப் போகிறது. இத்தாலி, ஸ்பெயின் இந்த 2 நாடுகளும் பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்றன. ஈரான் மீதான போரை விமர்சித்திருக்கின்றன. ட்ரம்ப் மீது கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இப்ப அணு ஆயுதத்தை, சிறிய வகையான அணு ஆயுதங்களை ட்ரம்ப் அங்கு பாவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஆயுதத்தினுடைய வெடிப்பு, அதனுடைய புகை, அதனுடைய புகை மூட்டம் தொடர்பாக தற்பொழுது போர் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். சில நேரம் சிறிய சிறிய அணு ஆயுதங்கள் அவர் பாவிக்கிறாரா என்பது தொடர்பாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அணு ஆயுதம் பாவித்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இனிமேல் அவ்வாறு பாவித்தாலும் கூட உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய அடியை அமெரிக்கா வாங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மற்றும் ஒரு காணொளியில் விரிவாக நாம் சந்திப்போம் நண்பர்கள்.